காலாய் இருப்பேன், விசுவாசிகளுடைய கைகளாய் இருப்பேன், விசுவாசிகளோட வாயாய் இருப்பேன். எல்லாரும் சுமந்துக்கோங்க. இப்போ எல்லாரும் நம்ம ஆண்டவர் எப்படி சுமந்தார், உன்னை எல்லாம் தோல் மேல சுமக்கிறார். விசுவாசிகள் எல்லாரும் ஞாபகப்படுத்திக்க, எல்லாரும் ஞாபகப்படுத்தி இப்போ நீ சொல்ல போற அல்லேலூயா. தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திட நோக்கத்தனை இழந்து போனவன் நான். தோல்வியின் ஆழங்களில் மூழ்கி போனவன் நான், வாழ்ந்திட நோக்கத்தனை இழந்து போனவன் நான். அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்களை செய்ய வைத்தவரே, உமது கிருபை என்னை வாழ வைத்ததே, உமது கிருபை என்னை தூக்கி சுமந்ததே, உமது கிருபை என்னை வாழ வைத்ததே, உமது கிருபை என்னை வாழ வைத்ததே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, ஆலயம் மூடப்பட்டாலும் என் வீட்டை நீர் ஆலயமாக மாற்று. கர்த்தர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம். எவ்வளவு ஞானமுள்ள தேவன் அவர், அவர் எவ்வளவு ஞானமுள்ள தேவன். நீங்கள் 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும். தேவனுடைய ஆவி, ஆவி இல்லாத ஆலயம் என்னங்க பிரயோஜனம்? ஆவி இல்லைன்னா ஒண்ணு இல்லை. உனக்குள்ள ஆவி இல்லைன்னா நீ டெட் பாடி. அதனால ஆண்டவரே அவர் சொல்றார், நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? எத்தனை பேர் நாங்கள் அறிந்து இருக்கிறோம் ஆண்டவரே? அல்லேலூயா. தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். தாவீதை போல நடனமாடி அப்பாவை சோதரிப்பேன். அப்பாவை சோதரிப்பேன்.
ஹalleluya. நமக்கெல்லாம் ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அவரை ஆலயத்தில் என்ன ஆராதித்திருப்போம், இன்னும் மகிழ்ச்சியிருப்போம். அவர் முன்னே அப்படியாக ஆவிக்குள்ளாக கர்த்தர் கொண்டு சென்ற அனுபவம் உங்களுக்கு உண்டு. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே என்னோட பேசும், எனக்கு சொல்லும். அநேக மக்கள் ராஜாக்கள் கூட அறியவில்லை. நம்ம சத்திய வசனத்தை கவனமாக நம்ம கேட்கலாம். ஹalleluya. உட்காரலாம். உட்கார்ந்து சத்திய வசனத்தை நம்ம இப்பொழுது நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். கர்த்தர் எந்த போல சூழ்நிலைகள் ஆண்டவர் கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படாத போயிடுச்சு. கர்த்தர் முதல்ல பேசின்னு இருந்தார். பேச 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 நல்லா தான் இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு தெரியல. கர்த்தர் பேசாத போது கண்ணீரும் பாடும் நிந்தைகள் அவமானங்களோடு ஆண்டு வந்தாங்க. கண்ணீரோடு வந்தாங்க, அழுது வந்தாங்க. ஏன் நான் மறுபடியும் பேசணும் ஆண்டு, எனக்கு நான் மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்கணும்னு எத்தனை பேர் நான் ஆவலா இருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் மறுபடியும் ஆலயத்தில் வந்து நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. உம்மை ஆராதிப்பேன் அழகே, என்னை மன்னிக்க வந்த அழகே, உம்மை பாட உம்மை புகழ ஒரு நாவு பத்தலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. ஆயிரங்கள் பார்த்தாலும் கோடீஸ்வரம் இருந்தாலும் இயேசுவை போல அழகு இன்னும் கண்டுபிடிக்கலையே. இந்த மாதிரி நேரத்தில் கூட அவரை கண்டுபிடி. இந்த அழகை நீங்கள் கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் நம்ம கர்த்தருடைய ஆராதனையில் அவருடைய அழகை நாம் வந்து சொல்லலாம். உன்னை எப்படி நடத்தினா, அவர் அழகா இருந்தாரா, உனக்கு அவர் கைவிட்டுட்டாரா, உனக்கு எந்த சூழ்நிலை அவர் உன்னை விடவே இல்லைன்னு வந்து சொல்ல போறியோ தெரியாது. ஆமாண்டவரே, நீர் என்னை கைவிடவே இல்லை. இங்க பார்க்கும்பொழுது நம்ம வேதத்துல நிறைய பேர் சத்தத்தை கேட்டு இழந்துட்டாங்க. சத்தத்தை கேட்டு இழந்துட்டு போற பிறகு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவோம், ரொம்ப வேதனைப்படுவோம். ஆண்டவரே, என்னோட அந்த ஒரு லிங்க், நம்ம இன்னைக்கு எத்தனை லிங்க் இல்லையா, மொபைல்ல லிங்க் இருக்குது. உங்ககிட்டயே நேரம் அங்கிருந்து லிங்க் ஆண்டவர் ஆவியானவர் உங்களுக்கு லிங்க் பண்றது ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் கைவிடவே இல்லை. வேதத்துல பார்க்கும்பொழுது ஆதாம் ஏவாள், உங்களுக்கு ஆதாம் ஏவாளை நீங்க பார்க்கும்பொழுது 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாருங்க, நல்லா குளிர்ச்சி நல்லா இருக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. நம்ம கூட இன்றைக்கு நல்லா இருந்தோம், சாப்பாட்டு குறையில ஹெல்த்தியா, ஆனால் ஒன்றும் தெரியல உங்களுக்கு. அப்போ உண்மையா தெரியுமாங்க, உண்மையா ஆலயத்துக்கு தேடினவர்கள், உண்மையாய் கர்த்தருடைய வார்த்தையை ருசித்தவர்கள் தான் வருத்தப்படுவார்கள். ஐயோ, எனக்கு ஆலயம் இல்லையே, மற்றதெல்லாம் வந்து வெசனமே படாது. ஐயோ பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கலாம், அது அல்ல. உனக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். பல ஆண்டு நல்ல குளிர்ச்சியான நேரத்தில் பேசிக்கணும் போது தெரியல. இன்னும் போக போக எப்படி இருக்குதுமா, இவங்களுக்கு ஒன்றும் அவருடைய சத்தத்தை கேட்டுன்னு நல்லா இருந்தாங்க. ஆனால் பாருங்க, அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு விலகி சந்நிதிக்கு விலகிட்டான். அவங்க அவருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, அவருடைய சத்தத்தை விட்டு விலகும் பொழுது தோட்டத்துக்குள்ளே விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். யாரும் ஒளிய சொன்னது? ஒளிமறைவான பேச்சில் போய், நடையில போய், எல்லாத்திலையும் ஒளி வந்துச்சு. ஆண்டவர் நம்மை நல்ல தைரியமாக அப்பாவுடைய வருகை சமீபமாக இருக்கு. நம்ம ஏன் ஒளியிற வாழ்க்கை? இன்னும் ஏன் நம்ம ஒளியணும்? ஒளியவே கூட. ஏன்னா அப்பா நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறவர் இப்போ
நம்ம இவர்கள் ஒளிந்து கொண்ட போது அப்போ தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்க, மறந்துட்டு பிற்பாடு ஐயோ உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னாலாம் தோணல. ஐயோ வருத்தம், ஆண்டவர் பேசினா சொல்லிடலாம், தப்பு செஞ்சுட்டோம், நான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே பண்ணிட்டேன் சொல்லலான்னு இல்லை. ஒளிஞ்சுன்னு இருக்கிறான், மறந்துட்டு இருக்கிறான். அது சரியே இல்லை. ஆனால் ஆண்டவரே கூப்பிடுறாரு, அதாவே இங்க இருக்கிறாரு. அதற்கு அவன் நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து. பாருங்க, சத்தம் இல்லைன்னா நம்ம நிர்வாணி தான். இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தம் சீக்கிரமா நமக்கு கேட்கப்படணும். ஆண்டவரை என்னோட பேசணும், தாராளமா பேசணும். என்கிட்ட எனக்கு நேரம் எவ்வளவோ எடுத்து என்னோட பேசு. இப்போ நான் வாடுகிறேன் ஐயா, உங்களுடைய வார்த்தை இல்லாமல், உங்களுடைய சத்தம் இல்லாமல் நான் நிர்வாணியா இருப்பது போல, நான் ஏதோ ஒரு மறைவா இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை. கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எனக்கு நிர்வாணியா இருக்கிறேன். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? யாரு உன்னை வந்து நிர்வாணின்னு சொன்னது அப்படின்னு கேட்கிறார். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட பேசணும். இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமான்னு கேட்பார். நம்ம கிட்ட தெரியாத போல நம்ம கிட்ட பேசுவார். அப்போ நம்ம என்ன ஆன்சர் பண்றோம் அதுதான் முக்கியம். நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நல்லா அறிஞ்சு பேசுவோம். இவன் விலகின விருட்சத்தை கனியை புசித்தாயோ என்றார். ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டாருமா, கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொன்னாரு, நான் சாப்பிடாதேன்னு சொன்னேன், அந்த கனியை நீ ஏதாவது புசித்தியா என்று கேட்கிறார். அதுக்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவதை தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தார், நான் புசித்தேன். ஆண்டவரே நீ என்னத்துக்கு தான் என் கூட இருக்கிறதுக்கு படிச்சியோ, என் கூட இருக்க சொன்னியோ, இந்த பொம்பளை இந்த ஸ்திரியால தான் நான் விழுந்துட்டேன். ஆனால் மன்னிப்பு கேட்கல. மன்னியும் தேவா ரொம்ப எவ்வளோ அவரு மன்னிப்பை கேட்கல. ஏதாவது ஒரு சாக்கு, ஏதாவது எதுனா பாருங்க, மன்னிப்பை கேட்க மாட்டாங்க. இன்னும் கூட அந்த சாக்கு போக்கு சொல்ற புத்தி அது அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய ஃபேமிலி புத்தி நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நீங்கள் குடும்பத்தோட இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிறீங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எப்படி இருக்குது, இன்னும் சாக்கு, இன்னும் நீ சரியில்லை, நீ சரியில்லை, நீ சரியில்லை. நீ எப்போ ஒன்னா ஆகி உன் குடும்பத்தில் நீ சமாதானமா இருப்ப. யார்கிட்ட பேர் அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அப்புறம் நீ எங்க வந்து வாழக்கூட, நீ எங்க வந்து இருக்குவ. இந்த குடும்பத்துல நிறைய ஒளிமறைவு இருக்கும். ஒளிவு இருக்குது, ஒளிமறைவெல்லாம் வேண்டாம். எல்லாம் வீட்டில் ஏதாவது காண்டர் போட்டுக்கிறாருனாக்கா கிளியர் ஆகும், கொஞ்சம் கிளியர் ஆகும். வீட்டில் இருக்கிற ஃபேமிலி முன்னால ஆண்டவரை காட்டு, ஆண்டவருக்கு பயப்படுறதை காட்டு, மறைஞ்சு காட்டு, ஒளியாது தூங்கி நிற்காது. அவங்க முன்னால நீ வாழ்ந்து காட்டு. ஐயோ லீவ்ல புருஷன் அப்படி இப்படி பண்ணி போட்டார், அது பண்ணி போட்டார், ஐயோ என்னத்துக்கு தான் லீவு, சண்டை தான் ஆச்சு, பயங்கர சண்டைங்க புருஷன் பத்தி இருக்கு. ஐயோ இந்த ஆள் எங்க டெய்லி சம்பாதிச்சுவாங்க, இப்போ சம்பாதிக்கல, இந்த மாதிரி சண்டையா இருக்கும். உங்க வீட்டுக்கெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது. உங்க வீட்டுக்கெல்லாம் அப்படி ஒளிவு மறைவு கஞ்சி குடிச்சாலும் கூட சந்தோஷமா குடிக்கும். அதுதான் ஒவ்வொரு வீட்டில் விரும்புவாங்க. ஐயோ கஞ்சி குடிச்சோட பரவாயில்ல, சமாதானமா இருந்தா போதும் அப்படின்ட்டு. அது அந்த வழியை தான் இவர்கள் இழந்து போய்விட்டார். அந்த ஸ்திரியை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். என் சத்தம் கேட்காதபடிக்கு நீங்களே தடை பண்ணிக்கிறீங்க. நான் பேசாது, நான் பேசுறேன்னு சொல்ல, உங்களுக்குள்ள ஒரு ஒளி. அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்து நான் புசித்தேன் என்றார். இன்னைக்கு எப்படிதான் கொரோனா வஞ்சித்தல, பாம்பு கறியில் வச்சு, இதில் வச்சு, அதில் வச்சு. ஆனால் எத்தனை பேருக்கு ஆண்டவரை அவருடைய சரீரமே நீ புசிக்கும் பொழுது அதை விட வேற விலையேற பெற்ற ஆகாரம் எதுவுமே இல்லை. எதுவும் ருசி கிடையாது, எதுவும் ருசி கிடையாது. இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல காட்டு, சகல மிருகங்கள் சபிக்கப்பட்டு இருப்பார். உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாள் எல்லாம் மண்ணை தின்பார் அப்படின்னு சொல்லி, நீ மண்ணு தான் உனக்கு ஆகாரம், மண்ணு தான் நீ சாப்பிடணும். பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு மனுஷன் என்ன பண்ணலாம், முட்டையும் பாலையும் திரும்ப வைக்கலாம். நீ மண்ணு சாப்பிடாது,
சாப்பிடும் முட்டை பாரு உன்னதான் வஞ்சித்துன்னு இருக்குது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குல. ஆண்டவர் பகை உண்டு பண்றாரு. உனக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். எனக்கு நீங்க மறக்கவே மறக்காதீங்க. சாத்தானே நீ எந்த விதத்துல வந்தாலும், நீ கொரோனாவா வர, நீ தெங்கம் நீங்க எந்த ஃபீவர்ல நீ எப்படி வந்தாலும் உன் தலையை அப்பா நசுக்கி இருக்கிறா. சொல்லி உன் தலையை நசுக்கி இருக்கிறா. நீ ஜெயிக்க முடியாது. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று ராமனுக்கு விதித்த சகல விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டது. அதுக்கு முன்னால அந்த ஸ்திரீ சபிக்கிறார் 16ல. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும் போது நீ வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். உன்னை கொடுதான் பருவத, ஏன்னா அவன் ஆண்டுக்கிறான். அது அவன் தான் ஆளுவான் அப்படின்னு சொல்றாரு. உங்க குடும்பத்துல எப்படி இருக்குது? யார் ஆட்சி பண்றீங்க? யார் கஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்டேன்னு புருஷன் சொல்லிக்கிறது இருக்குது. மனைவி ஐயோ லேடிஸ் கிளப் ஒன்று பண்ணிடலாம், இவனுங்கெல்லாம் நம்மளை ஆளக்கூடாது, புருஷனுங்கெல்லாம் ஆளவே கூடாது, மகளிர் நம்மளுக்கும் கரெக்டாக ரைட்ஸ் வேணும்னு சண்டை போட்டுக்கிறான். எங்களுக்கு உரிமை, சம உரிமை வேண்டும். அவர் தான் சொல்றாரு, முதல்ல ஒன்று ஆண்டுக்குமா எந்த சம உரிமை? லேடிஸ்ங்கெல்லாம் என்ன பண்ணுறதோ எல்லாம் அடங்கவே மாட்டேங்குதுங்க இப்போ வீட்டில். ஐயோ நீயா புருஷனுக்கு இவ்வளோ பயப்படுற, நீனா அப்படி இருக்கிற, நீ இவ்வளோ சம்பாதிக்கிறல, அப்புறம் நீ பயப்படாத. ஐயோ நீனா நீ அப்படியே ஏன்னா அடையணும் அப்படின்னு வச்சுக்கேன், நான் எப்படி வச்சுருக்கிறேன். இது நிறைய மனைவிமார்கள் என்ன பண்ணுறாங்க வீட்டில், இப்படிதான் இன்னைக்கு எப்படி தான் இருக்க போகிறாங்கன்னு தெரியல, எப்படி இருக்கிறாங்க ஃபேமிலியில், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியல. ஆண்டவருடைய சாபம் சொல்லுங்க. ஐயோ ஆண்டவரே என்னையா உன்னை அவன் ஆண்டுக்குவான், புருஷனை ஆண்டுக்குவான். நீ மனைவி பேச்சு நீ கேட்டல, நீ பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்ட. எப்போவோ பூமி சாபம் வாங்கிடுச்சு, அதுல நீ வருத்தத்தோடு உயிரோடு இருக்கிறனால வருத்தத்தோடு பலனை புசிப்பார். நீங்க பாருங்க, அந்த நேரத்துல உடனே மன்னிப்பு கேட்டிருக்கலாம். தேவன் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா, உடனே என்ன பண்ணிக்கலாம், காலில் விழுந்து சொல்லலாம், ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவங்க திரும்ப வரல. அதுதான் நீங்க அந்த மாதிரி தப்பு செய்யாது. ஆண்டவரே எங்களோடு நீ பேசினீர் ஆண்டவரே, அப்பா உங்களுடைய சத்தம் எங்க ஃபேமிலிக்கே வேணும் ஆண்டவரே. என் புருஷனுக்கு நீ பேசினாக்கா என் குடும்பம் நல்லா நடக்கும் ஆண்டவரே. என் மனைவியோட நீ பேசினா என் குடும்பம் நல்லா இருக்கும். என் பிள்ளைகளோட நீ அதுக்கு தான் எப்பவுமே ஆண்டவர் நம்மோட ஆலயத்துக்கு எதுக்கு வரோம்னா, நம்ம குடும்பத்தோடு வந்து அவங்களோட பேசினா நம்ம வீடு நல்லா இருக்கணும்னு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. அல்லேலூயா. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு காரியங்கள் தான் நம்ம ஆட்கொள்ளும். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை இழந்து போயிட்டு ஆதாமியமான நிரந்தரமா நம்ம இருக்கக்கூடாது. சீக்கிரத்தில் ஆண்டவரை உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கிறோம், மன்னிப்பு கேளுங்க. சரி ஆச்சப்போ என்னவோ தெரியல ஆண்டவரை, என்ன கோபமோ என்ன நியாயம் எடுத்து கொண்டு இருக்கிறது. தினந்தோறும் ஒரு 2000 பேரா, எவ்வளோ பேர் இங்க 2000 1000 ஈஸ கொத்தா செத்துங்கிறாங்க. ஆனால் ஆண்டவரை இவ்வளோ பேர் மதித்து கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கோபம் தெரியல, உங்களுடைய நியாய தீர்ப்பு தெரியல, என்ன செய்கிறீர்கள் என்று தெரியவில்லை, யாருக்கு என்ன புரியல சொல்லி நீங்க என்ன பண்ணணும், மன்னிப்பு தான் கேட்கணும். ஆண்டவரை மன்னியும், உங்களுடைய இரக்கத்தை தான் உங்களுடைய தயவை எங்களுக்கு தாரோன்னு சொல்லி நீங்க ஃபேமிலியில் என்ன பண்ணணும் கேட்கணும். யாத்திரையாகமும் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திரையாகமும் 15:26, எக்ஸோடஸ் 15:26, நீவும் தேவனாகிய கர்த்தரின் சத்தம். பாருங்க, அவருடைய சத்தம் இல்லைன்னா நீ இல்லை. ஆதாமியாவால் கம்ப்ளீட்டா டோட்டலா டேமேஜ் ஆயிட்டாங்க. அவருடைய சத்தம் இல்லை. என்ன பண்ணாரு, கத்திட்டாரு இல்லையோ. அவங்க என்ன ஆனாங்க, புள்ள கொலை பண்றதும் இவன் சண்டை தான் கேட்டாங்க. ஓயோயோ நான் தேவனுடைய சத்தத்தை எவ்வளோ நல்லா கேட்டுனேன், இதுங்களே போய் நம்ம என்ன இந்த சத்தத்தை அப்படிதான் இன்றைக்கு இந்த சத்தம் தான் நம்மளையும் கொள்ளுது.
தேவனுடைய சத்தத்தை அவங்க இழந்து போயிட்டாங்க. ரெண்டாவதா சொல்றாரு ஆண்டவரே, நீயும் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை என்ன பண்ணணும்? கவனமாய் கேட்கணும். கவனமாய் கேட்கணும். கவனமாய் கேட்டாதான் இன்றைக்கு உனக்கு ஞாபகம் இருக்கும். அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவே கை கொண்டார். சும்மா பேசுறாரா? சும்மா டைம் பாஸ்க்கு கடமைக்கு பேசுறாரா? இல்லை. அந்த நமக்கு நோய் இல்லாத இருக்க, நம்ம நாளைக்கு நல்லா இருக்கிறதுக்கு தான் அவர் பேசியிருக்கிறார். நம்ம ஓடி ஓடி வந்து அவருடைய வார்த்தை நம்ம கேட்கறது வந்து நீ நல்லா இருக்கணும், நீ கவனமா கேட்ட. அவர் சொல்றாரு, நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஒரு வியாதி வர ஏன்னு சொல்ல, என் சத்தத்தை நீ கவனமா கேட்ட, நீ அதை கை கொண்ட, நீ அதன்படி செய்த. உன்னை இந்த நேரத்துல அவர் சொல்றாரு, உனக்கு வியாதி வருமா? உனக்கு ஒரு வியாதி வர பண்ணேன். ஏன்? நான் ஒன்றையும் வர பண்ணேன். நானே உன் பரிகாரி. டாக்டர் ஒரு கீழே, நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்றார். அவரே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. நானே உனக்கு டாக்டர் கூட கிடைக்க மாட்டாங்க. டாக்டர் தான் அழுகுறாங்க. டாக்டருக்கே வியாதி வந்து போச்சு. ஆனா இவர் தான் உண்மையான டாக்டர். ஆண்டவரே, உனக்கு ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் கவர் பண்ணிக்கிட்டு மாஸ்க் போட்டாலும் வர மாட்டாரு. ஓய்யோ, அவர் நல்ல ஒரு பெரிய டாக்டரா உன்னோட கூட இருக்கிறான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என்னோட பெரிய ஒரு டாக்டரா இருக்கிறாங்க, நீ பெரிய ஒரு வைத்தியரா இருக்கிறீங்க, நீ நானே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னார். இரண்டாவது, மூன்றாவது லேவியராகமம் 13ஆம் அதிகாரம். நம்முடைய சத்தம் லேவியராகமம் 13:44 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 13:44. அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. பாருங்க, இவன் ஒரு சத்தம், தேவனுடைய சத்தம் வந்து நல்லா நம்மள வாழ வைக்கிற சத்தம். நம்முடைய சத்தம் என்ன தெரியுமா? ஐயோ, இப்போ உட்காந்து ஏஞ்சிக்கோ, உன் சத்தம் பாரு, ஒரு சத்தத்தோட அதுக்கு ஏசப்பா கூடாத, கூடவே தேவையில்லை. சந்தோஷமா இருக்கும்போது கூடு, மகிழ்ச்சியோடு இருக்கும்போது நம்முடைய சத்தமாக வியாகுல சத்தம். இன்றைக்கு என்ன தெரியுமா? குஷ்டரோகிக்கு தான் இந்த மாதிரி ஒரு கரோனா வச்சிருந்தார். கரோனா வந்து குஷ்டரோகிக்கு தான். அவங்களுக்கு அந்த வியாதி வந்துச்சுன்னு சொன்னாவே அவங்கள என்ன பண்ணிடுவாங்க? வெளியே அனுப்பிடுவாங்க. அந்த இப்ப உனக்கு வியாதி தெரிஞ்சிச்சு, நாய் பிடிச்சி போற மாதிரி வரும், அது பேர் ஆம்புலன்ஸ். அது வந்து உன்னை என்ன பண்ணும்? அப்படியே பிடிச்சின்னு அப்படியே போயிடுச்சுன்னா ஃபேமிலி இல்லை, ஒன்று இல்லை, உட்காந்து அழுது அப்படியே செஞ்சு அவங்க போயிட்டு என்ன பண்ணுவேன்? என்னை நினைத்தரலும் இப்பதான் சொல்லணும். நாட்டில் இருக்கும்போது அவருடைய வல்லமை உனக்கு தெரியுதா? ஊரில் இந்த உலகத்தில் அப்பா உங்களை போல யார நான் பார்க்கல. நாட்டில் இந்த நகரத்தில் அப்பா உங்களை போல யார நான் பார்க்கல. சாத்தானோ சபையில் வந்து ஆடுது, அப்பா பார்த்தாலே தலை தெரிஞ்சு ஓடுது. சாத்தானோ சபையில் வந்து ஆடுது, அப்பா பார்த்தாலே தலை தெரிஞ்சு ஓடுது. நகரத்தில் இருக்கும் பொழுது, சுடுகாட்டில் போயிட்டு அவரோட வல்லமை இல்லை. நீ போயிட்டு அங்க ஆஸ்பத்திரியில போயிட்டு சாகை கிடக்கும் பொழுது உனக்கு வல்லமை தெரியாது. அவரோட வல்லமை இந்த ஊர்ல நீ சாட்சியா இருந்தாயா? இந்த நகரத்துல நீ சாட்சியா இருந்தாயா? அப்பா, உண்மை போல நான் யாரையும் பார்க்கலையா? நீ இங்க துதிச்சின்னா கர்த்தர் அதை எடுத்துக்கொள்வார். கஷ்டம் வரும் பொழுது
உன் வீட்டுக்கு யாரா வந்தா நல்லா இருக்கும்போது வரலன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம் இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வந்தாலும் நீ வருத்துருவேன், நிற்கவே பிடிக்காது, கதவு சாத்திடுவேன். அது மாதிரிதான் ஆண்டவர். நல்லா இருக்கும்போது நல்லா அவரை அப்பாவுடைய வல்லமையை பாடுங்க, துதிங்க. கூட ஒன்றும் இல்லை, இப்போ ஆண்டவரை நல்லா தான் வச்சிருக்கிற வீட்டில் ஒரு வியாதி வரல, ஆண்டவரை துதி, ஆண்டவரை துதி, ஆண்டவரை மகிமைப்படுத்து. இந்த குஷ்டரோகிகளை பார்க்கும் பொழுது ஆசாரியன் அவனை பார்க்க கிடவேன். எப்படி 43 ஆசாரியனாக்கா பாஸ்டர், பெரிய ஜாப், உங்களெல்லாம் யார் பார்க்கணும்? அவர் டைரக்டா பார்க்கறது தானே. நிறைய பேர் ஆண்டவரை ஊழியக்காரர் மதிக்க மாட்டாங்க, பாஸ்டர்களும் மதிக்க மாட்டாங்க. பாஸ்டர் பயம் கிடையாது, ஆனா ஆண்டவர் எங்களை இல்லாம ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் சொல்லி இருக்கிறது இந்த ஊழியக்காரங்கெல்லாம் எபிரேயர் 13:17 உங்களை நடத்துகிறவர்கள். உங்களை நான் நடத்த முடியாது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்க ஆத்மாக்களுக்காக விழித்திருக்கிறவர்களானபடியால். அவங்க விழிச்சுட்டே இருக்கிறாங்க, அவங்க தூங்க மாட்டாங்க. இப்ப இருக்கிற சூழ்நிலையில தூங்குறவன் பாஸ்டர் இல்ல, விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் சந்தோஷத்தோடு செய்யணும், துக்கத்தோடு அவங்க செய்யக்கூடாது. அவங்க சந்தோஷமா செய்யணும், துக்கமா செஞ்சாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. அதனால நீங்க அவர்களுக்கு அடங்குங்கள், கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்றார் எபிரேயர் 13:17. அப்போ ஆசாரியனை கேட்கிறாரு, ஆசாரியன் அவனை பார்க்க கடவன், அவருடைய மொட்டை தலையாவது அரை மொட்டை தலையாவது மற்ற அங்கங்கள் மேல் உண்டாகும் குஷ்டரோகத்தை சிவப்பு கலந்த வெண்மையான தடுப்பு இருக்க கண்டார். பாருங்க, ஒரு வியாதி ஆசாரியத்தை பார்க்கணும், டாக்டர் இல்லை. அங்க குணத்து காமிக்கிறீங்க, அம்மா இங்க நோது அங்க நோது, குறைச்சலே இல்லை, இப்ப எங்கிறீங்களே தெரியல. ஆசாரியன் மட்டும் நீங்க காட்டுறீங்க, அவன் குஷ்டரோகி, அவன் தீட்டுள்ளவன், ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். ஆசாரியர் சொன்னாங்க, ஆண்டவர் கேட்டுக்குவார். ஆமா ஆண்டவரே, இவனுக்கு கொரோனா இருக்குதுன்னு சொல்றாங்க, புஷ்னு போயிடறாங்க, மிஷினை வச்சு பார்க்குறாங்க, டாக்டர் வராங்க, இது கன்ஃபார்ம். டெய்லி நியூஸ்ல என்னது பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ்னா என்னன்னு பாசிட்டிவ்னா என்னன்னு. பாசிட்டிவ்னா இருக்குது, நெகட்டிவ்னா இல்லை. அதில் பாசிட்டிவ்ன்றாக்க ரொம்ப சந்தோஷம் இருக்காது, அங்கே இருக்குது போயிடுவோம். அதுபோல் ஒரு மனுஷன் வச்சு கண்டுபிடிக்கிறான். அன்னைக்கு ஆசாரியன் சொல்லிடுவான், இவன் தெரிஞ்சு சொல்லிட்டாக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, நீங்க ஊழியக்காரர்கிட்ட எப்படி வாழ்ந்தீங்க? யார்கிட்ட கேட்கறது? யார் ஊழியக்காரர்? யார் வாயை பார்த்து நின்ற? யார் உனக்கு போதிச்சாங்க? யார் உன்னை நடத்தினாங்க? யார் உனக்கு ரத்தம் சரீரத்தை கொடுத்தாங்க? யார் உனக்கு செஞ்சது? பவுல் சொல்வார், நான். சில நேரத்தில் ஊழியக்காரர், நானு பிசாசுக்கு ஓட்டிட்டோம்னா உடனே வந்துடுமா, நீ சொல்லாதமா, ஏசு சொல்லுமா. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நான் என்றார். அப்பா, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கும் போது அந்த ராத்திரியில் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் அளித்து அவர் சொன்னது, இது என் சரீரம், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமா இருக்கிறது, இதை நினைவாக செய்யுங்கள். ரிமெம்பர் மை டெத், என் மரணத்தை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் சொன்னார். இன்றைக்கு ராபோஸ்ல இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன பரிதாபம், இன்றைக்கு இல்லையே. அவருடைய வார்த்தை தான் உன் சரீரத்தில் பாயட்டும், வைரமாக பாயட்டும். உன் வார்த்தை அதை உட்கொள்ளுங்க, கவனமா கேளுங்க. அவர் சொல்ற அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, இதை வாங்கி பருகுங்கள், இது என்னுடைய ரத்தம், இதை நீங்க வாங்கி பருகுங்கள், என் மரணத்தை இதனால தெரிவிக்கிறது. அது மாத்திரமா? அவர் சொல்றாரு, நீங்க என் சத்தத்தை கவனமா கேட்கிற ஆசாரியர்கிட்ட நீங்க போய் திட்டுள்ளவன் என்று அவன் சொல்லிட்டால் நான் உன்னை திரும்பி பார்க்கவே மாட்டேன். அவர்களிடத்துல சாரி பாஸ்டர் கிட்ட நல்ல
பேர் வாங்க, 2 பாஸ்டர் 3 பாஸ்டர் அந்த பாஸ்டர் இந்த இல்லை. உன் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி. விளையாடி இருந்தியா இங்கேயும் அங்கேயும்? ஆசாரியரை கூப்பிட்டு கேட்பாரு, இவங்க சர்ச்சுக்கு நல்லா வந்தாங்களா? இவங்க சரியா என் சத்தியத்தை போதிச்சியா? ஐயோ நான் சொல்லிடுவேன், ஆண்டவரே நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட மிஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. பயங்கரமான எனக்கு ஆக்சிடென்ட், பயங்கரமா என்னால் வர முடியாதுன்னா அது மட்டும் தான் நான் தவறி இருப்பேன். மற்றபடி உடத்துல கோச்சிக்கின்னு மக்கள்கிட்ட கோச்சிக்கின்னு அவங்க கிட்ட தெரியல, அதெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. கரெக்டாக தான் நான் உத்தரவாதியா இருந்தேன்னு சொல்லுவேன். நாம எப்படி இருக்கிறோம்? ஏன் ஆசாரியரை கேட்கிறாரு? கரெக்டா ஆண்டவரை உங்களை தீர்க்க கூடாதா? ஆசாரியர்கிட்ட சொல்ற, நீ சொல்லு, அவங்க தீர்ப்புள்ளவர்களா இல்லை. அதுக்கு தான் பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நீங்க செய்யும் பொழுது தயவு செய்து எந்த மனுஷனும் அவர் சொல்ற, நீ ராஜாவாயிரு, நீ பிரபுவாயிரு, 1 கொரிந்தியர் 11:28 எந்த மனுஷனாயிரு தன்னை தானே சோதித்த. நீ சோதித்தாரே, உன்கிட்ட ஆண்டவர் பேசுறாரா? நீ செக் பண்ணிக்கோ. உன்னோட பேசணும். பேசுறதுக்காக அந்த லிங்க் உங்ககிட்ட இருக்குதா? அவர் பேசியிருக்கிறாரா உன்ன பாரு. ஃபேமிலியில இருக்கலாம், ஃபேமிலியோட நீ ஒன்றும் பரலோகம் போக போறது இல்லை. செக் யுவர் செல்ஃப். உன்னை நிதானித்து பார்க்கிற ஞாயிற்றுக்கிழமையா? உன்னை பார், நீ எப்படி இருக்கிறான்? தன்னை தானே சோதித்தறிய. எத்தனை முறை படிச்சிருப்பேன் ஆசாரியரா, எத்தனை முறை சொல்லியிருப்பேன் உன்னை நீ நிதானிக்கணும், நீ சோதித்துப்பார். நீ சோதித்து பார்த்து நீ அப்பத்தையும் சரீரத்தையும் ஒருவேளை நீ வாங்கி இருந்தால், நீ அப்படி வாங்கல, இப்படி இருக்கு, எவன் அபாத்திரமா கர்த்தருடைய அப்பத்தை புசித்து பாத்திரத்துல பானம் பண்ணி அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, நான் அப்படி ஒதுங்கி உட்கார மாட்டேன், நான் எடுப்பேன், நான் தொட மாட்டேன், தொடி அந்த நடிப்பு நாடகம்லாம் இங்க இல்லை. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம். பவுலா உனக்காக ரத்தம் செய்தது, அப்போலாவா உனக்காக ரத்தம் செய்ததுன்னு கேட்பான். ஏசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் என்றைக்காவது தான் நமக்கு. அது எவ்வளவோ பேர் ஆலயத்துல எப்படி எடுத்தீங்கன்னு தெரியாது. ஆசாரியர்கிட்ட சொல்ற, நீ சொன்னியா? அவங்களுக்கு கொடுத்தியா? அவங்க தன்னைதானே சோதித்து அறிந்து, ஏன் அதை எடுத்தப்போ நல்லா எடுத்திருக்கணும், அபாத்திரமா எடுத்துறதுக்கு தான் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறார். அவனுக்கு தான் வரும். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமா இருக்கிறாங்க. அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கு. நிறைய பேர் செத்து கூட போகலாம், நிறைய பேர் வியாதியில இருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்லுங்கப்பா, நான் கண்ணீரோடு எடுத்திருக்கிறேன், எனக்கென்று நீ அந்த சரீரத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு பாட்டு பாடி கொடுப்பேன். அந்த பாடலெல்லாம் என் உள்ளமெல்லாம் அப்படியே உருகிடும். அல்லேலூயா அல்லேலூயா. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மானாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மானாரே. செய்யவே கொண்டு போனாரே பாவிக்க புகலிடம் இயேசு ரட்சகர், பாரினில் பலியாக மானாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தரே சுவை. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி, காசுக்காகவே கர்த்தரே சுவை. கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை. கொல்கதா மலைக்கு இயேசுவை. அல்லேலூயா. நல்ல கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உன் வீட்டில் உனக்கு நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உனக்கு மறுபடியும் ஆலயம் திறக்கப்பட வேண்டுமானால் நீ வீட்டிலேயே நீ புதிய மனுஷனாய் கண்மாலையில மறைத்து வைத்திருக்கிறார். புது கழுகு போல நீங்க வரணும். அல்லேலூயா.
கதவை திறந்து அப்படியே வரக்கூடாது. ஒரு 3 மாசம் கோயில் இல்லைனாலும் திரும்பி வரும்பொழுது நீ எப்படி வரணும் தெரியுமா? உன் பாவங்கள் எல்லாம் விட்டு. ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ, அவரோட வார்த்தை இல்லாம நான் கெஞ்சி நான் அழுதுன்னு இருந்தேன். அந்த மகிழ்ச்சியான ஒரு ஆராதனை, ஆடல் பாடலான ஆராதனை கர்த்தர் உனக்கு கூட்டி கொடுக்க வேண்டும். யூதாசை பார்க்கும் பொழுது 26:16 மத்தேயு 26:16 அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் என்ன ஆண்டவரோட இருந்து 3 மாசம் ஆகட்டும் 3 வருஷம்னாலும் கூட அவனுடைய இதுல காட்டி கொடுக்கணும். தயவு செய்து ஆண்டவரை நான் திரும்ப ஆலயத்துக்கு வந்து பழைய புத்தியோட வரக்கூடாது. நிறைய பேர் காட்டி கொடுத்துருக்கீங்க. யார் இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்க? ஊழியக்கார காட்டி கொடுக்குறது, இயேசுவை காட்டி கொடுக்குறது மாதிரி. அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம் மறுபடியும் அவன் காட்டி கொடுக்குறதாவே வந்தான். இவ்வளோ 3 வருஷம் ஆண்டவர் இருந்தார். 3.5 வருஷம் கூட இருந்தார். அவனுக்கு அந்த புத்தி இருந்துனே இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம மாறாதையா மாறாது, மனமோ குணமோ 3 மாசம் விட்டு நான் பார்க்குவேன். பாஸ்டர்கிட்ட தான் கேட்பாரு. பாஸ்டர் வந்து இவன் தீட்டுள்ளவன், ஐயோ இவன் கோயிலுக்கு வரமாட்டான், இவன் லேட்டா வருவான், அவனை பார்த்ததுமே சொல்லிடுவேன். ஐயோ இது வந்து இப்படி அது அப்படின்னு சொல்லிட்டான்னா எங்க பேச்சு தான் கேட்பாரு. ஏன்னா நடத்துறோமோ இன்னைக்கு ஒரு லீடர், கிளாஸ் லீடர்னா என்ன, அந்த லீடர் எது சொன்னாலும் டீச்சர் கேட்கும். அந்த மாதிரி சின்ன லீடர் நினைச்சுக்கோங்க. அந்த லீடருக்கு கீழ்படிச்சு நம்ம நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல அந்த ஆத்மாவை உத்தரவாதியா இருக்கிறாங்க. எழுந்து போய் திரும்பவும் வந்தவர்கள். சிம்சோன் எழுந்துட்டான். தேவனுடைய சத்தத்தை இழந்துட்டான். தேவன் சொல்லி வச்சார், நான் உன்னோட இருக்கிறேன், கிழிடா. ஒரு சிங்கத்தை கிளி, ஒரு ஆட்டு மாதிரி கிழிச்சிட்டார். ஆட்டை கிழிக்கிற மாதிரி அவருக்கு கண்ணுது. ஆனா அது சிங்கம். அந்த சிங்கத்தை அப்படியெல்லாம் கிழிச்சு ஒரு கூப்பிட்டுதான் அப்படியே வந்து இறங்குறாரு. எல்லாம் ஜாலியாக தான் இருந்தாரு. ஆனால் அவர் இழந்த போது கூப்பிட்றாரு. அதனால அவன் அழுதான். சாவையே விரும்பிட்டான். நான் செத்தே போயிடும், என்னை சாகடிச்சு. ஆனால் நான் சாகும் பொழுது என்னை கேலி பரியாசெல்லாம் பண்ணாங்க பாரு, எனக்கு தடையா இருந்தாங்க பாரு, அவங்களெல்லாம் கூட தான் நான் எதிர்த்து போயிடுவேன். ஒன்றியா சாக மாட்டேன், எல்லாரும் கூட எல்லாரும் சாகடிச்சு அப்படியே கொடுத்தாரு. எல்லாரும் செத்துட்டான். மறுபடியுமா கேட்டு வாழவே இல்லை சிம்சன். மறுபடியும் வந்தவர்கள் இல்லை, யாரும் கிடையாது. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் மறுபடியுமா என்னை ஏற்கனவே நம்மள மறுவாழ்வு தான், மறுபிறப்பு தான். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகு உன்னை ஜலத்தில் ஈஸியாக கொடுத்துறோம்மா, போய் டக்குன்னு தண்ணியில் தோச்சு விட்டுருவேன். ஆனால் அந்த ஆவில ஒரு உயிரை வாங்குறீங்க பாரு, நல்லா ஆவில நிரம்புங்க, நல்லா ஆண்டவரை பாருங்க, குதிங்க, அழுங்கன்னு சொல்றேன். ஆவில இருந்தா அழகெல்லாம் வந்துடும். அவர் மேல ஆசையே வந்துடும். என்ன பாட்டு பாடினாலும் அந்த ஆவில பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நீ ஆவில பிறக்கணும். அல்லேலூயா. என் இயேசுவை காண என்னுள்ள
அல்லேலூயா. இப்போதான் பேண்ட் இருக்கு, அதெல்லாம் அடிச்சு யாரும் குதிக்க வைக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ குழல் ஊதினோம், கூத்தாடவில்லை. அல்லேலூயா. இந்த பாஸ்டர் வந்து பாருங்க, அந்த வியாதியை கண்டு உண்டா இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனா, அவன் வஸ்திரத்தை கிழிச்சிடும். அவனுக்கு அந்த குஷ்டம் இருக்குதுன்னு சொன்னாவே வஸ்திரம் கிழிஞ்சிடும். அவனுக்கு முத்திரை போட்டுறாங்க கொரோனா. வஸ்திரத்தை கிழிச்சிட்டு வஸ்திரங்கள் கிழிந்தவனா, தலையை மூடாதவனாய், தலை மூடக்கூடாது, தலை மூடாத இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு, வாய் மட்டும் மாஸ்க், அதுதான் மாஸ்க் போடுறது இல்லையா, மாஸ்க் கண்டிப்பா வேணும். வாயை மூடிக்கொண்டு, அது வாய் மூடினே சொல்லணும், தீட்டு தீட்டு தீட்டு, இவன் சத்தம் பாரு. ஆனா அப்பா அவருடைய சத்தம் உன்னை உயிர்ப்பிக்கிற சத்தம். மகனே மகளே சொன்னா என்ன அவருடைய வார்த்தையில ஒரு நமக்கு ஒரு வாழ்வு. இவன் சத்தமிட வேண்டும், தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும்போது நாள் வரைக்கும் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடை வேண்டும். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறமே இருக்க கடவுது. ஆண்டவர் அப்பவே கொரோனா பத்தி தெரியும். இன்னைக்கு பாருங்க, அப்படியே எங்க இடத்துக்கு போனாங்க பிளேகு, அது பேர் பிளேக். பிளேகுனாக்கவே நாங்களாம் கேச்சப்பல பிளேகு எங்களுக்கே தெரியல. அவங்க அப்பா ஒரு வீடு கட்டிக்கிறாரு, பெரிய வீடு, சந்தோஷமா இருக்கும். எவ்வளோ கட்டிடலாங்க. ஐயோ ஒரு வீடு இல்லை இங்க. ஒரு ஏன்னாக்கா அங்க பிளேக் ஹாஸ்பிட்டல் எவனா வந்தில்ல, அந்த பிளேக் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. ரொம்ப பெருமை நம்ம வீட்டுல. ஐயோ அங்க ஒரு வீடு இல்லை. ஒரு இப்ப பார்த்தா அது ஈடி ஆஸ்பத்திரியில தான் கொண்டு பிள்ளைக்கு பேசணும். ஐயோ அது பக்கத்துல இருந்தோம். ஒரு வியாதியை கூட வராதபடி வைத்தாரு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னைக்கு கூட இருக்குது அந்த அந்த வியாதி. அப்படின்னா ஈடி ஆஸ்பத்திரி படிச்சேன். ஈடி ஆஸ்பத்திரி நியூஸ்ல, ஐயோ நம்ம வீட்டு பின்னாலே இருக்குது. ஐயோ எத்தனை வியாதி. பிளேக் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருந்து கூட நம்மளுக்கு வியாதி வருது. அல்லேலூயா. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. அல்லேலூயா. தீட்டு தீட்டு கட்டின்னு ஓடணும். வியாதியில புறம்பே இருக்க வேண்டியவர்கள் பயங்கரமா. இன்றைக்கு அப்படிதான். உனக்கு வியாதி சொன்னா, உனக்கு கொரோனா சொன்னா உனக்கு கொஞ்சம் வராங்களா யாருக்கிட்ட? அப்பா ஆறையில எத்தனை இந்த வாட்ஸ்அப்ல பாக்குறேன். அப்படி தெரிஞ்ச நாய் கூட ஓடிடுது. நாய் ஓடிடுது, எல்லாம் ஓடிடுது. வரவே வேணாம். குழந்தை பால் குடிக்கிற குழந்தை யார் அன்பும் அங்க இல்லைன்னு அர்த்தம். அப்பா உன்னை அன்போட வைத்து வைக்கிறார். அல்லேலூயா. அன்பே கல்வாரி அன்பே, உன்னை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அல்லேலூயா. நல்ல டைம் இருக்குதுங்கிறாரு. டைம் இருக்குது. போர் அடிக்கிறான். என்னதான் போர் அடிக்கும். எனக்கு டைமே இல்லை. இப்போ கூட டைம் இல்லை. இப்போ கூட டைம் இல்லை. என்னதான் வீட்டில் உட்கார சொல்ல டைம் இல்லை. அதுதான் எபேசியர் 6:18 சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் நீ எப்பவே ஜெபம் பண்ணணும். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி, அதுக்குதான் ஆவியை பெற்றுக்கோன்னு சொல்லுது. ஆவி பெற்று நீ வீட்டுல கூட எப்படி இருக்கணும்பா? எந்த சமயம் உனக்கு டைம் இல்லை, இன்னும் நிறைய டைம். இந்த டைமை குறித்து உண்டாண்டவர் எனக்கு கேட்பார். எனக்கு டைம் இல்லாண்டவர், வேலை எப்படியாண்டவர், அங்கே போனேன் எனக்கு சொல்லி இப்போ எங்கேயுமே போக முடியாது. இப்போ உனக்கு எவ்வளவு சமயம் இருக்குது? இந்த பொன்னான சமயத்தை நீ வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த
பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்றாங்களோ அவங்களுக்கு மிகுந்த மன உறுதியோட சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விழித்துக் கொண்டிருங்க. எல்லாம் ஜெபிங்க. ஊழியக்காரன் நான் போய் பார்க்குவேன், நான் ஒரு நாள் போய் பார்க்குவேன், நான் அம்மாவை பார்க்குவேன், பாஸ்டர் அம்மாவை பார்க்குவேன், நேரில் என்னோட அவங்க பார்க்க வைப்பாரு. நீங்க ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க. அப்படி இல்லைனாலும் அப்படியே போய் சேர்ந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கர்த்தர் இந்த நேரத்துல அவர் சொல்றாரு, பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிற ஸ்தானாதிபதியாகிய நான் நானே சொல்லும் போது அவரை போய் கேளுங்க, ஏன் நீ நான் சொன்ன ஒன்றுத்துக்கும் நான் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கட்டப்பட்டு இருக்கிற நான் என்ன சொல்றாரு, அதை பற்றி பேச வேண்டும், பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதா. தைரியம் இப்ப எத்தனை பேருக்கு தைரியமே இல்லை. வந்து சொல்லி இப்போ கொரோனா வந்து என்ன பண்ண ஏது பண்ண சொல்றதுன்னா தைரியமே இல்லை. ஆனா பெண்ணா டெய்லி சிங்க மாதிரி ஆண்டவர் பேசிருக்கிறாரு. கரையில தட்டணும், ஜோரா இங்கே தட்டாது, இங்க சத்தம் வராது மாதிரி இருக்கும். அவங்கள சொல்றான், வீட்டுல இருக்கணும் அவங்க தட்டுக்கணும். அல்லேலூயா. நீ தட்டு சத்தம் வராத மாதிரி கத்து கொடுத்துக்கிறோம் அப்பவே. அல்லேலூயா. ஆமா, என்ன சொல்றாரு, தைரியமா பேசணும், தைரியமா பேசணும். அங்கனாலும் பயப்படாத, நான் பேசணும். இப்போ இன்னும் தைரியமா பேசணும். நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. எந்த சமயத்துல மறுபடியுமாக நீங்க எப்படி வரணும் தெரியுமா? அம்மா உங்களுக்காக நான் ஜெபிச்சிருந்தேம்மா, வீட்டுல நான் உங்களுக்காக ஜெபிப்பேம்மா. ஐயோ, நான் உங்களுக்காக நான் இன்னும் தைரியமா நீங்க பேசியிருந்தீங்க. ஆனா அந்த தைரியத்தை பற்றி இன்னும் நாளைக்கு நீங்க தைரியமா பேசணும், நாளைக்கு நீங்க தைரியமா பேசணும்னு உங்களுக்காக ஜெபிக்க பவுல் சொல்றாரு, எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க. ஸோ ஜெபம் பண்றதுக்கு உங்களுக்கு டைம் நிறைய இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்பொழுது நீங்க நல்லா ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரர் வந்து உங்களை நல்லா ஜெபிச்சு உங்களை விட்டுருக்குறாங்க, நிறைய உங்களுக்கு திருவிருந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க, உங்களை நடத்தி இருக்கிறாங்க, குறை இல்லாதபடி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. தப்பு செஞ்சவன் தான் மறுபடியும் சத்தத்தை கேட்க மாட்டான். நீ நல்லா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்த இன்றைக்கு ஜெபி, நல்ல ஜெபம் பண்ணு. அது சங்கீதக்காரன் கூட ஒரு நாள் தேவனுடைய சத்தத்தை இழந்துட்டார். சிம்சோனே ஆதாமியாவால் இழந்தது போல ஒரு நாள் இந்த சங்கீதக்காரர் தாவீது கூட அவர் சத்தத்தை இழந்துட்டார். அவர் சொல்றாரு, என்னவோ நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், அதனால தான் தேவன் பேசல. அந்த உணர்வு தான் தாவீதுக்கு. அதுதான் ஆண்டவர் தாவீதின் குமாரனா உலகத்துக்கு வந்தார். இந்த ஆதாமுடைய குமாரனா வரல. அதுக்கு தப்பு ஒத்துக்கல, அதுக்கு வந்து குற்றம் சொல்லிக்கிச்சு, ஒருத்தர் மேல ஒருத்தர் சட்டு பக்கு சொல்லிக்கிச்சு. ஆனால் இந்த தாவீது பாருங்க ஏத்துக்கல. அவர் சொல்றாரு, நான் ஆண்டவர் எனக்கு இறங்கும், உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், என் மீறுதல்கள் என்னை சுத்திகரியும், என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். 5:3 சொல்றாரு, ஐ நோ வாட் ஐ டிட். உனக்கு தெரியாதா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு? மறைஞ்சுல இருக்கிறியா? அவர் சொல்றாரு, பகட்டா எழுதி பயங்கரமா எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமா, நான் தப்பு பண்ணேன். எனக்கு எத்தனை பேரும் ஒளிறாங்க மறையிறாங்க. அது அம்மாதி மறைஞ்சு அந்த ஒன்று ஆசீர்வாதம் வர. இவர் வந்து நல்ல எழுதி நமக்கு கொடுத்தாரு திட்டவட்டம். அதுதான் ஆண்டவர் தாவீது பிரியப்பட்டவர். என்னமோ தாவீது மறைக்கவே இல்லை. அவர் சொன்னார், நான் தப்பு பண்ணி இருக்கிறேன், நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு தெரியுது, என் பாவம் எப்போது எனக்கு முன்னே நிற்குது. அப்பா, என் பாவம் வந்து எப்ப பார்த்தாலும் எனக்கு வந்து நிற்குதுப்பா. இந்த ஜெபம் பண்ண விட மாட்டேங்குது, உங்க சத்தத்தை கேட்க முடியல, ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு மனம் வருந்துகிறான். அவர் சொல்லுகிறார், நீதி விளங்கவும் நீ நியாயத்திற்கும் போது உங்களுடைய பரிசுத்த விளங்கவும் இதை அறிக்கை எடுக்கிறேன். பாவ அறிக்கை செய்ய அவர் பாவ அறிக்கை எடுக்கிறார். என் பாவங்களை பற்றியும், என் பாவங்கள், என் குற்றங்கள், அல்லேலூயா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலைநிற்க முடியாதையா, என் குற்றங்கள் நீர் மனதில் கொண்டால் நிலைநிற்க முடியாதையா, வந்து
அவர் சொல்றாரு, நீதி நியாயம் நீ பார்க்கிற தேவன், நீதி விளங்கவும் நியாயத்தை பார்க்கிற தேவன். எனக்கு நல்லா தெரியும் நீதியோ நியாயம் இல்லைனாக்கா பாட்டு மியூசிக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப போட்டெல்லாம் பண்ணேன் எனக்கு எல்லாத்தையும் ஷாப்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. அவர் ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21 பாருங்க. உங்கள் ஆமோஸ் 5:21, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை, உங்கள் தகன பலிகள் போஜன பலிகள் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். இப்ப எந்த காணிக்கை எந்த ஒண்ணுமே அங்கீகரிக்கிறது இல்லை. அது எதுவுமே எனக்கு வேண்டாம், அங்கீகரிக்க மாட்டேன். உன் பாட்டின் சத்தம் பாட்டுகளின் இறைச்சலையும் என்னை விட்டு அகற்று. இறைச்சல் மாதிரி இருக்குது அவருக்கு பாட்டு. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். என்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அதெல்லாம் கேட்கறது இல்லை. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதி போல புரண்டு வர கடவுது. ஆண்டவரே நீதி நியாயம் நம்ம பாடுறோம், நம்ம பிரசங்கிக்கிறோம், நம்ம பண்டிகை ஆசரிக்கிறோம். பண்டிகையில எவ்வளோ குசுமம் பண்ணும். பண்டிகை கரெக்டாக செஞ்சோமா கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பண்டிகை மாத பிறப்பு அந்த ஜனவரி 1ஆம் தேதி நான் ரொம்ப நல்லா பண்ணேன். ஒன்று கூட இல்லை கை இல்லையா? நல்லா ஆண்டவரே நான்ப்பா மாத பிறப்புகள் ஓய்வு நாட்கள் அப்பா எல்லாம் நான் கரெக்டாக ஊழியக்கார அப்படியே நான் அப்படியே பலியோடு கண்டபலிகளோடு காணிக்கைகளோடு நான் வந்தேனையா. எல்லாம் அகற்று. யாருக்கு பலிகள் பாடல்கள் வீணை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யாருக்கு? நியாயம் தன்னை நியாயம் நீதி. அதுக்கு தான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் வனாந்தரத்தில் இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ. நீ 3 மாசம் இப்போ வீட்டில் இருக்கிற ஏன்னா பலி காணிக்கை எந்த எடுத்துன்னு வரியா? எதுனா எனக்கு கொடுத்தியா? எப்படி இருக்கணும்? நீதி நியாயமா நாடு, நீதி நியாயத்தோட ஆண்டவருடைய காரியங்களே எடுத்து வை. பரவாயில்ல, நான் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் நான் செலுத்துவேன். அதுக்குதான் தாவீது சொல்றாரு, நீதி நியாயத்தையும் நீங்க ஆண்டவரை விரும்புகிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். அந்த 51ஆம் சங்கீதத்தை பார்த்து அவர் சொல்ற, இதோ 6ஆம் வசனத்தில் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். உனக்கு என்ன இஷ்டம் தெரியுமா? என்ன இஷ்டம் இருக்கு? அவரை சொன்னாரு, இவன் போஜன பிரியன், இவன் மதுபான பிரியன் என்று. ஆனால் தாவீது சொன்னாரு, நீ உள்ளத்துல உண்மையை விரும்புகிற தேவன், உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன். அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். எனக்கு இப்போ நான் அந்த காலத்துல சட்டை இல்லாத கிடக்கிறப்பா, எனக்கு கொஞ்சம் தெரியப்பட்டப்பா. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், நான் சுத்தமாவேன், என்னை கழுவி இருந்தோம். அப்பொழுது நான் உறைந்த மழையில திரும்பி மறுபடியும் ஆண்டோடைய சத்தத்துக்கு எவ்வளவு கெஞ்சிருக்கிறாங்க. நம்மளும் ஆண்டோட்ட வந்துட்டு அழுது கெஞ்சி அவர் சொல்றாரு, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். அவர் சொல்றாரு, ஆண்டவரே எனக்கு மறுபடியுமா மகிழ்ச்சி, மறுபடியுமா எனக்கு திரும்பவும் ஆண்டவரே எனக்கு சந்தோஷமும் கேட்கும்படி செய்யும் என்று அவர் ஒரு பாடலை எழுதினார். நான் எப்படி நல்லா இருந்தேன், இப்போ நான் என்ன ஆயிடுச்சு, சந்தோஷமா இல்லை, மகிழ்ச்சியா இல்லை, திரும்ப எனக்கு கிடைக்குமா? அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் களி கூறும். அப்பா நாங்கள் 3 மாசம் வீட்டில் கிடந்து வந்தாக்கா அப்படியே எங்கள் எலும்பெல்லாம் அப்பதான் களி கூறும்ப்பா. எலும்புகள் எல்லாம் களி கூறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியாகும். அதுதான் ரிப்பெண்டன்ஸ், அதுதான் மனம் திரும்புறது. ஆண்டவர் கூட அந்த மனம் திரும்ப போது சொன்னாரு, உனக்கு செஞ்சாப்பா இவர் கடவுள். நான் தான் யோசனை பண்ணேன், இவரு என்ன நம்மள மதிக்கிறாரு, சரியாக செஞ்சுட்டேன். நான் ஏன்டா உனக்கு செஞ்சேன், உனக்கு செஞ்சதோட அமைச்சுட்டா நல்லா இருந்திருக்கும், அவங்களுக்கு கொடுத்துருந்தா என்ன சொல்லுவோம் நன்றியா இருந்திருப்பாங்க. இவ்வளோ நான் அப்படி இப்படின்னு ஆண்டவர் கூட சில நேரத்தில் என்ன ஆயிட்டாரு, அவரு யோசிக்கிறார், உனக்கு செஞ்சதை கூட நான் அவங்களுக்கு செஞ்சா நல்லா இருந்துச்சே அப்படின்னு மத்தேயு நினைக்கிறார். 11 மத்தேயு 11:28
11 மத்தேயு 11ஆம் அதிகாரம் 11 20ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்களும் மனம் திரும்பாமல் போனபடி. பாருங்க, தாவீது மனம் திரும்பினார். அதனால தான் தாவீதின் குமாரனா வந்தார். இங்கே ஆண்டவர் வந்துட்டு அவர் பலத்த செய்கை செஞ்சார். ஆனா அந்த பட்டணங்கள் மனம் திரும்பவே இல்லை. எவ்வளோ அற்புதமா அப்படியெல்லாம் செஞ்சாலும் கூட அதுங்க மனம் திரும்பாத போகும்போது அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். அதுக்கப்புறம் திட்டு தான். அதுக்கப்புறம் திட்டு. இப்பதான் நம்மளுக்கு திட்டு தான். நீ கட்ட எடுக்க ராபோஸ்டம், நீ என் சத்தத்தை நல்லா கேட்டு அப்புறம் ஏன் ஒழிஞ்சுக்கின, நீ ஏன் சரியா கோயிலுக்கு வரல, ஏன் கதவு சாத்தணும், ஏன் உனக்கு எல்லாத்துக்கு டைம் தெரியலையா, அப்பெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் ஞாபகம் வருது. நம்ம ஆண்டவர் ஏன் தான் ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பாமல் போனபடியால் அவர்களை கடிந்து கொண்டார். கோரேசினே உனக்கு ஐயோ, கோராசே ஏன் பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டு இருந்தால் அப்பொழுது ரட்டொழுத்தி சாம்பல் உட்கார்ந்து மனம் திரும்பிப்பாங்க. உங்களுக்கு செஞ்சதை விட அவங்களுக்கு சரி. நீங்க சொல்றது இல்லையா, ஐயோ உங்களுக்கு செஞ்சதை காட்டலாம், நான் ஆண்டவருக்கு செஞ்சுதான் எப்போ அப்புறமா நான் இங்கே செஞ்சுதான் நான் நினைச்சேன். ஐயோ நான் அவங்களுக்கு செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன், நான் அக்கா தங்கச்சிக்கு செஞ்சேன், நான் அண்ணன் தம்பிக்கு செஞ்சேன், ஐயோ மாமா மச்சானுக்கு செஞ்சேன், நான் எங்கெங்கோ செஞ்சேன். நீ கர்த்தருக்கு செஞ்சேன்னு கரெக்டாக பாரு. இதில் அவரே என்னாயிட்டாரு, நீ இங்கே செஞ்சதோட அங்கே செஞ்சுதான் நல்லா இருக்கும். நான் அத்தை கேட்டையா, அங்கே உங்களுக்கு முதலே தீர்த்து தரிசினாங்க, உங்களுக்கு தெரியணும் இல்லையா, இவங்கெல்லாம் மனம் திரும்ப மாட்டாங்க, இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாதா? ஆண்டுகளே ஏமாந்து போயிட்டு தான் சிறுவிலே அனுப்பிச்சோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்த பாத்திரனால் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரனால் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? ஊராத என்ன நீ உறவாடினே, நீ இல்லாத என் உலகம் விடியாதே. உறவாத என்ன நீ உறவாடினே, நீ இல்லாத என் உலகம் விடியாதே, நீ இல்லாத என் உலகம் விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருக்க, தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க, நீங்கள் நினைச்சா ஆசீர்வாதா, என்னை பார்த்தா எங்கே போயா? அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பாட்டு அப்பா உங்களுக்கு அழகாமல் பாடி 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 உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி ஊழியக்கார பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க மனம் திரும்பிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு பண்றதோட அங்க போய் பண்ணாக்கா காணிக்கிறதுக்கு வந்துருவோம், இங்க போய் பண்ணிட்டாக்கா அவ்வளோ சம்பாதிச்சுக்கலாம். அந்த எண்ணெயில் உங்ககிட்டவே தான் ஆண்டு வைக்கிறார். ஆண்டவரே சொல்றாரு, நான் உங்களுக்கு போய் பலத்த செய்திகளை செஞ்சேனே, நான் உங்களுக்கு போய் அதிகமாக நான் செஞ்சுட்டேனே. அதிகமாக செஞ்சுட்டோம். நான் செய்கையில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்க நான் ரொம்ப செஞ்சேன் நான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பல, திட்டார் உங்களுக்கு செய்யறதே காட்டிலும் நான் அந்த தீரும் சீதோனுக்கு செய்யப்பட்டிருந்தா அவங்க மனம் திரும்பிட்டுருப்பாங்க. அப்படி நம்ம விஷயத்துல அவங்க சொல்லவே கூடாது. உனக்கு தான் செய்யணும். ஆண்டவரை நான் இன்றைக்கு மனம் திரும்பி முடப்பிள்ளையாக ஆண்டவரை நியாய திரும்பி நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிறோம், தீருக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா. ஏன்னா அவங்களுக்கு நான் செய்யவே இல்லை அற்புதம். அவங்க அவ்வளோ நல்லா இல்லை, நீங்களாம் ரொம்ப நல்லா இருந்தீங்க. அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல வந்தவங்க, ரொம்ப இல்லை. அதனால அவங்க நியாய திருப்பில they will be nice, they will be better than youன்ற ஒன்றை விட அவங்க நல்லா இருப்பாங்க. அதனால நிறைய அற்புதம் பெற்றவர்கள், நிறைய சாக்கியம் பெற்றவர்கள், நிறைய ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்கள் தயவு செய்து மனம் திரும்பி இருக்கிறோமா என்று பாருங்க. அந்த சொல்ல நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம். 24 சோதோம் நாட்டுக்கு நேரிடுவது லகமா இருக்கும் என்று உங்களுக்கு சோதோமாவே நெருப்புல சுட்டாரு. அதை விட ரொம்ப மோசமா இருக்கும் போது
அந்த சமயத்தில் இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து. அதுதான் இன்னைக்கு தீர்க்கதரிசனமா சொன்னாரு. ஒரு சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடிக்க முடியாது, ஒரு கல்விமான் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ஞானி அவனுக்கெல்லாம் மறைஞ்சிருக்கிறது. ஆனால் பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியா ஐ ஹவ் ரிவீல்டு ஃபார் தி பேப்ஸ். நம்மெல்லாம் ஒரு குழந்தைங்க, இதுங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் ஞானிகளுக்கு தெரிய மாட்டார், பெரிய பெரிய ராஜாக்களுக்கெல்லாம் தெரியல. உனக்கு ஆண்டவர் தெரிந்தபடியா நீ அட்லீஸ்ட் ஆண்டவரை இன்னைக்கு சந்தோஷப்படுத்துவியா? ஆண்டவரை நீ செய்த நன்மைகள், எனக்கு செய்த செய்திகள், எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆம்பிதாவே இப்படி செய்வது உங்களுடைய திரு உள்ளத்துக்கு பிரியமா இருந்தது. உனக்கு இதுதான் அந்த தேவனுக்கு பிரியம். எத்தனை பேர் நினைக்கிறான் ஆண்டவரை தாவீதை போல, தாவீதை போல ஆண்டவரை நான் இப்ப சொன்னேன் இல்லையா, தாவீதை போல நடனமாடி வெறும் நடனம் ஆடினாரு. அவர் ஆடல, வெறும் ஆடல, அவர் மன்னிப்பு கேட்ட விதம் பாருங்க. அவர் சொல்றாரு, கெஞ்சுறாரு, என் பாவங்களை பாராதபடிக்கு. 51:9 சங்கீதத்துல என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கியாரியோ பாருங்க. ஒரு பிரேயர் பண்றாரு, என் பாவம் இன்னோட போயிடும், இன்னோட எனக்கு மன்னிப்பு, இன்னோட எனக்கு அழுவிடு. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. மறுபடியுமா கேட்கிற ஜபம் இது. நீ மறுபடியுமா வரும்போது எப்படி வரணும் தெரியுமா? ஓ, உன்னுடைய இருதயம் புதிதா இருக்கணும். நீ ஆண்டோட அதே பழையசா வரவிட. அப்ப அவங்களுக்கு தான் ஆண்டவர் கடைஞ்சிட்டு அவங்களை அனுப்பிடுவார். அப்படியே புளிய பாலைக்கு புறம்பே அனுப்பிடுவார். ஆண்டவர் சொல்றது, எவன் ஒருவன் மன்னிப்பு, யாரும் இல்லை மன்னிப்பு கேள்வி, அது இன்னையோட நீங்கணும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ரொம்ப நான் சுத்தமாயிட்டேன்னு சொன்னாக்கா ரொம்ப பண்ணக்கூடாது, காரணம் வரும். இன்னைக்கு பாவத்தெல்லாம் நான் விட்டுட்டோம், அவ்வளவு வாக்கு பயப்படுறது இல்லை, பாவத்தெல்லாம் விட யாருக்கு பயம் இல்லை, அப்படி இல்லை, தாழ்மையா இருக்கணும். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எப்படி பாருங்க, இதெல்லாம் இழந்துட்டு இருந்தாரு. ஒரு தெம்பே அவருக்கு போயிட்டு, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு புதுமை, தினந்தோறும் ஒரு புது நாளை பார்க்கிற ஒரு சந்தோஷம் இல்லை. ஐயோ நான் செத்து போயிட்டாங்க அப்படி இருந்தாரு. ஆனால் இன்றைக்கு உனக்கு எப்படி இருக்கிறது? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. ஏன் இவ்வளோ உபதேசங்கள்? ஏன் இந்த நெருக்கடியான நேரத்தில் கூட கர்த்தர் உனக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்? மனம் திரும்ப, ஆண்டவரே நான் மனம் திரும்புவேன். அவர் சொல்லுகிறார், புதுப்பியும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். உங்களுடைய சமூகத்துல நான் வரணும் ஆண்டவரே, மீண்டும் உங்களுடைய சமூகத்துக்கு நான் வர வேண்டும். வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. உம்மிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லது, ஒவ்வொரு நாளும் உமது இல்லது. வாசலில் காத்திருப்பேன், ஆமே வாசலில் காத்திரு சொல்லுவாரோ ஆறுதலை தெய்வமே. உம்முடைய திரு சமூகம் எப்பதோ இன்பமானது, ஆமே எப்பதோ இன்பமானது. ஆறுதலை தெய்வமே. சர்ச்சுனா அவருடைய ஆலயம் நான் சொல்றாரு, எனக்கு அங்கே ஒரு புது இருதயம் கிடைக்கும், அங்கே எனக்கு ஒரு நிலைவரமான ஆவி என் உள்ளத்தை அப்படியே தைரியப்படுத்தி புதுப்பிச்சிருப்பார். அவருடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரு. நான் வீட்டில் இருந்தா கூட எனக்குள்ள பரிசுத்த ஆவி மட்டும் இருக்கிறாரப்பா, எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதை மட்டும் நீ எடுத்துக்கொள்ளாமல் என்னோட வீட்டில் இருந்தாலும் ஜெபிங்க, எங்க இருந்தாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவி
திரும்ப கேட்குறாங்க, எனக்கு மறுபடியும் வந்து உங்கள் வாழ்க்கை பார்க்க எப்படி இருக்குது? மறுபடியும் அப்படியே அழுக்கா கவர்மெண்ட்டு இப்போ டிவி பார்த்துட்டு இன்னும் போகக்கூடாது சர்ச்சுக்க, இன்னும் தற்கொலையா ஐயோ போட அடிக்கிறாங்க. ஆனால் அப்படி அவர் ஜெபிக்கவில்லை. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? நான் திரும்ப எனக்கு உங்களுடைய சந்தோஷத்தை எனக்கு தாங்க. எத்தனை பேர் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் ரட்சிய சந்தோஷம், வேற சந்தோஷமா தான் சொல்லல. ஒரு மாமா மாச்சா பார்த்தா ஒரு சந்தோஷம், ஒரு தாயகமோ ஒரு நாயை பார்த்தா ஒரு சந்தோஷம். என் அப்பா அதை விட மோசமா உனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, ரட்சிய சந்தோஷத்தை உடைய உள்ளம் பொங்குச்சு, அந்த சந்தோஷம் எனக்கு தாங்க. நான் ஆலயத்துல வந்து பாடணும், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவே ரட்சித்தான ஆடி பாடுவேன், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவே ரட்சித்தான ஆடி பாடுவேன், எவ்வளவு என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. அசதான் கேட்டாரு தாவீது, நீ மறுபடியும் வந்த நான் பாட்டை நீ எப்படி பாடணும் தெரியுமா? திரும்ப உங்களுடைய ரட்சணை சந்தோஷத்தை திரும்ப ரெண்டாவது கேட்கும் போது எப்படி கேட்டாரு? ஆதாமே அவங்க கேட்டாங்களா? அவங்க அங்க ஐயோ அண்ணே தப்பு பண்ணிட்டேன் மண்ணியும் ஒரு வார்த்தை கூட மண்ணில் கேட்கல. அதனாலதான் அவர் அப்படியே தோத்துட்டார். பெண் அப்படியே படு, நீ மண்ணில் இருந்து எடுத்த நீ மன்னிக்கப்படும், நீ மண்ணிக்கு திரும்பி கொடுப்பான்ட்டார். உன் நிமித்தம் பூமி எல்லாம் சபிக்கப்பட்டுச்சு. நீ விதைச்சாதான் நீ பயிர் வகைகளை நீ சாப்பிடும். இது போல ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லி அனுப்பிட்டார். இன்னைக்கு நாம இல்லை அப்படியே விழுந்துடலாம். இன்னைக்கு ஆண்டவர் தாவீதுல கற்றுக்கலாம். தாவீதின் குமாரனா இருக்கிற ஆண்டவர் வந்தார். அவர் சொல்றாரு, அப்பொழுது பாவிகளுக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உங்களிடத்தில் மனம் திரும்புவார்கள். அதுதான் மனம் திரும்பத்துக்கு தான் அவர் இந்த பாடலை எழுதினார். ஆண்டவரே, நான் மனம் திரும்பிட்டேன், நான் மனம் திரும்பினேன், எனக்கு திரும்பவும் எனக்கு என் இருதயத்தை எனக்கு என்ன பண்ணணும், என்னுடைய சிருஷ்டியும் என் மகளே உன் இருதயத்தை எனக்கு தான் சொன்னிய, எனக்கு புது இருதயத்தை தான், அதை நான் உனக்கு கொடுக்குறேன். பழைய இருதயம் நல்ல கெட்டு போன இருதயம், இப்போ எனக்கு புது இருதயத்தை தான் ஆண்டவரே, அதை நான் திரும்ப உனக்கு கொடுப்பேன். என்னிலே நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும். உங்களுடைய சமூகத்தை இனி என்னை தள்ளக்கூடாது, இனி ஆலயம் என்னோட வாழ்க்கையில மூடவே கூடாது. இன்னைக்கு ஜெபிச்சிங்களா? எப்பாவது தாவீது மாதிரி கேட்டீங்களா? அப்பா, ஆலயம் எப்பொழுதும் எனக்கு இருக்கணும்ப்பா, என்னை எப்பொழுதும் நான் மறித்தால்தான், நான் செத்தாலும் என்ன சபைகள் வந்து ஆலயம் ஊழியக்காரர் வந்து என்னை அடக்கம் பண்ணணும், என்னை தீட்டு தூக்கி போடக்கூடாது. ஐயோ இவங்க சரியில்லை. எனக்கு நிறைய பேர் சபையிலிருந்து நின்று நேற்று கூட ஃபோன் வந்துருந்தாச்சு, பேர் சொல்றதுக்குள்ள. ஆனால் நான் பார்த்தேன், நான் பண்ணவே இல்லை, எனக்கு பிடிக்கல. அதனால ஆண்டவர் வந்துட்டு ஆசாரியர்களெல்லாம் நடக்கும். அவங்க உங்களை பார்த்ததும் ஓடி வந்து எடுக்கணும், உங்ககிட்ட பேசணும், அந்த அன்பை சம்பாதிச்சுக்கணும். அந்த அன்பை சம்பாதிச்சு அவங்க வந்து சொல்லணும், இது நல்ல குட் சோல், இது பேட் சோல்னு அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. அவங்க தான் உத்தரவாதின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த உத்தரவாதி இடத்துல மீண்டுமாக நம்ம வந்து சேரலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயாவின் புத்தகம் அவர் சொல்லுகிறது என்னவென்றால் 51ஆம் அதிகாரம், ஏசாயா 51:12 பாருங்க என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா, 12 ஏசாயா 51:12 நானே ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். நானே தான் வந்து ஆறுதல் செய்வாரு. 1:13 இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். பாருங்க, நிறைய பேர் ஆண்டவர் இதை கொடுத்தா அது கொடுத்தா உண்மையா கொடுத்தோமா? வீண் காணிக்கை இப்பெல்லாம் வந்து ஆண்டவர் காணிக்கையா இருக்குல்ல, தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பா இருக்கிறது. மனம் திரும்பாதவங்க நீ என்ன கொடுத்தாலும் வானா
நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். இனி வாழவே வேணாம், சர்ச்சை வேணாம், நீ வர்றது வேணாம், போகிறது வேணாம். எப்படி அவர்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமா இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். மாசம் மாசம் 1ஆம் தேதி புதன்கிழமை வருது, வேலைக்கிழமை வருதுன்னு சொல்லி நான் சொல்லிடுவேன். நீங்க ஏன் வருது இல்லை பார்த்தா ஐயோ என்னத்துக்கு வரவே வேணாம் அப்படி சொல்லக்கூடாது. மீண்டுமா நமக்கு ஆண்டவரை எங்களுக்கு அணிகைகளை ஏற்றுக்கொள்ளவும். அப்பா, எங்களுடைய மாத பிறப்பிலே எங்கள் ஓய்வு நாட்களிலே சபை கூட்டத்தை எல்லாம் ஆண்டவரை எல்லா சபை கூட்டத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் மாத பிறப்புகள் பண்டிகைகள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடுவோம். பண்டிகைகள் எல்லாம் அப்பதான் சண்டை போடுவீங்க, அப்பதான் கோச்சுப்பீங்க, அதுவும் எனக்கு அந்த கவலையில தான் இங்க வருது. இந்த பண்டிகைலாம் சரியா கொண்டாடுவோம். நீங்கள் மாத பிறப்பு பண்டிகை எல்லாம் வெறுக்குது, ஆத்மா வெறுக்குதுன்னு சொல்ற. எனக்கு வேண்டவே வேண்டாம், நீ எப்படிதான் அப்படின்னால அவர் சொல்லுகிறார், நம்ம இன்னும் அவரிடத்துல செபிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் எல்லாம் பண்றத விரிச்சு ஜோம் பண்ணுவோம். விரித்தாலும் நான் கண்களை விட்டு மறைக்கிறேன், நான் பார்க்கறதே இல்லை. நீங்கள் முட்டு போட்டு விரிச்சிருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்த்தாலும் இப்ப வேண்டுதல் பண்ணினாரு. இந்த மாதிரி இருக்கிறவங்க நீ ஜபம் பண்ண கூட நான் கேளு. உங்கள் கைகளை ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, டெய்லி பாவம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளில் பொல்லாப்பு என் கண்களுக்கு மறைவா அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். ஆண்டு சொல்லுது, நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவா வா கேஸ் போடலாம், 2 பேரும் யார் ஜெயிப்போம்? யார் வழக்காடுனா யார் ஜெயிப்பீங்க? அவர் தான் ஜெயிப்பார். அப்போ நம்ம எப்படி உட்காரவே வேணாம், நம்ம இப்போ அல்லேலூயா. அவர் சொல்றார், வழக்காடுவோமா வாருங்கள் என்று வாதாடலாமா? உங்கள் பாவங்கள் சிவனென்று இருந்தாலும் உறைந்த மழை போல் வெண்மையாகிற வல்லமை அவரிடத்தில் தான். அவைகள் ரத்தாம்பரம சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்துல எல்லாம் நன்மையை பாருங்க. பப்பாய் பழம் எடுத்து போட்டுறான், எல்லாத்துக்கும் பழமெல்லாம் போட்டுறான். ஒரு பக்கம் மார்க்கெட்ல இருக்கிற பூவெல்லாம், அதுங்களுக்கு பூவெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. கூப்பிட்டு இன்னைக்கு தான் நாளைக்கு பிரயோஜனம் எல்லாம் போட்டுறான், எல்லாம் வேஸ்ட்டு. பாருங்க, மீனெல்லாம் வேஸ்ட்டு. இவ்வளோ பெரிய மீன், வஞ்சிர மீன் லைட்லேயே சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அப்படியே புளினோடு. தேசத்தில் இருக்கிற நன்மையை நீ புசிக்கணும். அல்லேலூயா. அப்பா படைச்சது அதெல்லாம், இதெல்லாம் அப்பா படைப்பது. மனுஷன் உருவாக்க முடியாது ஒரு மீனை கூட. அல்லேலூயா. அப்படின்றார். அவர் சொல்லுகிறார், வா வழக்காடலாம், தேசத்தின் நன்மையை புசிக்க பாருங்க. இன்னும் புசிக்க பாரு. மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பேன். இன்னும் இல்லை, இன்னைக்கு கூட மனம் திரும்புறதுல மாட்டோம் இல்லை அப்படின்னு சொல்லி பட்டயத்துக்கு இறையாவே கர்த்தர் வாயிலை சொல்லிச்சு. இன்னைக்கு தான் லாஸ்ட். இன்னைக்கு மன திரும்பல, உனக்கு பட்டயம். உண்மை உள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிடுச்சு. அது நியாயத்தால் நிறைந்து ரொம்ப உண்மையா இருந்தா இப்ப வேசியாயிட்டு. நீதி அதில் குடிக்கொண்டிருக்கு. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். என் வெள்ளி கழிப்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்புள்ளது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரும் தோழமா இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பரிதானத்தை விரும்பி கைக்குள்ளே நாடி திரிகிறான். திக்கற்ற பிள்ளையை நியாயத்தை விசாரி, விதவையின் வழக்கை அவரிடத்தில் ஏறுகிறது. ஆகையால் ஆண்டவரிடத்தில் நம்புவோம். ஆகையால் சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்கிறது, ஓஹோ ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைச்சலின் நீதியை சரி கட்டுவேன். அப்படி நம்மளுக்கு தப்பா நமக்கு தண்டை நமக்கு விடாதவங்கெல்லாம் அவர் பார்த்துவார். இனி ஆண்டவர் சொல்றாரு, நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி. இப்ப இந்த மாத பிறப்பெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா செய்வோம். அவருடைய கை இப்போ நீட்டுறாரு, உன் பக்கமாய் திருப்பி உனக்கு கழிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். எல்லாம் மனம் திரும்பிட்டீங்கன்னா
உனக்கு எந்த இடத்துல நீ விழுந்துடுற, எந்த இடத்துல நீ எங்க வீக்னஸ் ஆகிற, அந்த ஈயெல்லாம் அவர் பார்த்துப்பார். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் நீக்கிடுவார். உன் நியாயாதிபதிகளை உன் முன்னிருந்து போலவும் உன் ஆலோசனைக்கார ஆதியில் இருந்தது போலவோ திரும்ப கட்டளையிடுவேன். உனக்கு நல்லா பிரசங்கம் பண்ணணும், உனக்கு நல்ல ஆலோசனை கொடுத்தான், உனக்கு நல்ல உபதேசம் பண்ணவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், திரும்ப நானே கட்டளையிடுவேன். அவர் கட்டளையிட்டாதான் நிற்க முடியும். அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும், அவர் கட்டளையிட்டால் திரும்பவும் வந்து நிற்க முடியும். ஆதியில் இருந்தது போல ஆலோசனை எல்லாம் ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பேர் பெறுவாய். அப்படி நீதிபுரம், நான் இந்த புறமெல்லாம் பாருங்க, அட்லீஸ்ட் நம்ம லிங்கராஜபுரம் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தா என்னை ரொம்ப திருத்தி கொண்டு இப்போதான் லாஸ்ட் கொஞ்சம் இறங்கி இருக்கிறாங்க இல்லையா. அப்போ லிங்கராஜபுரம்னா அப்படி. நீதிபுரம்னு எங்கன்னா பேர் இருக்குதா? யாரா கேள்விப்பட்டீங்களா? கிருஷ்ணராஜபுரம். அப்புறம் எந்த புறம் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச புறம். வாயில் நுழையிற வாயில் சீக்கிரம். கிருஷ்ணராஜபுரம், காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம், காஞ்சிருவோம் காஞ்சிபுரம். அப்புறம் ஒன்று சொல்லிச்சுப்பா, வேற திருவனந்தபுரம். திருவனந்தபுரம் நியூ சகாயபுரம். நம்மளுக்கு 2 பேர், லிங்கராஜபுரம், அது உள்ளே இருக்கிற சகாயபுரம். அப்புறம் அப்புறம் அந்த கொஞ்சம் அப்படி போன, கொஞ்சம் அப்படி போன வெங்கடேஷ்புரம். பாவம் அந்த அவ்வியெல்லாம் வெங்கடேஷ்புரம். அப்புறம் ஆனந்தபுரம். அது எங்க இருக்குது? அவருக்கு தான் தெரியும். ஆனா அவர் பேர்ல இருந்து அவர் கேட்ட சொல்றதுங்க. கேஆர்புரத்துக்கு பக்கத்துல அனந்தபுரம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அரிசியெல்லாம் கிடைக்கும் பாரு, அது என்ன புறம்? யசோதபுரம். இதெல்லாம் வந்து புறம். ஆனால் எந்த புறமோ நீதிபுரத்துக்கு ஈடு இல்லை. நீ எந்த புறம் உனக்கு பேர் வச்சாரப்பா, எழுந்து நின்று நம்ம செபித்து முடிக்கலாமாப்பா. நீதியின் புறம் என்று பாவிகளை நம்முடைய மாத பிறப்பெல்லாம் மீண்டுமாக நம்மளுடைய ஆலயங்கள் எல்லாம் மறுபடியுமாக அந்த ஒரு ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போல திரும்ப கட்டளையிடுவார். ஆதாரங்களுக்கெல்லாம் திரும்ப கிடைக்கல, திரும்ப கிடைக்கவே இல்லை. ஆண்டவர் சிம்சோனுக்கெல்லாம் திரும்ப கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் நமக்கு திரும்ப திரும்ப உனக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று சொல்கிறார். அதனால நம்ம கர்த்தர் மீட்கப்பட்டவர்களாக கர்த்தர் நம்ம சோதரிப்போம். வீட்டில் இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து நின்று நன்றி ஆண்டவர். அப்ப தடை இல்லாதபடி வார்த்தைகள் வந்தபடியான அப்பா கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஆனாலும் கூட கர்த்தர் மறுபடியும் கரண்ட் கொடுத்தாரு. இல்லைன்னா இங்க நீங்க கேட்டிருக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய தடை நீதிபுரமாய் ஒரு காலில் வந்து விழுந்ததுக்காக கர்த்தரை நன்றி செலுத்து. நன்றி 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 ஆண்டவர். எந்த விதத்திலும் தடைகள் இல்லாதபடிக்கு தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடாமலே, தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடாமலே,
பார்க்கிறோம். அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். கைகளை கொடுமை என்று அந்த கொடுமையெல்லாம் விட்டுட்டு, யாருக்கு தெரியும் அந்த யோனா அந்த நினைவை பட்டணத்தை சொல்றாங்க. யோனாவுக்கு யாருக்கு தெரியும் நம்ம அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்ம இப்படியே கொரோனாவிலையும் மற்ற வியாதியில சாகாதபடிக்கு யாருடைய மனஸ்தாபம் வேணுங்க, யாருடைய இறக்கம் வேணும் தெரியுமா? அதுக்கு மருந்தே இல்லை, அதுக்கு மருந்தே இல்லை. கர்த்தருடைய ஆண்டவர் நம்ம மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். ஒரு நாள் மனஸ்தாபப்பட்டு திரும்பினாலும் திரும்பிடுவாரு. அவங்க தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆண்டவர் வந்துட்டு இப்படி செய்யணும், உங்களுக்கு செய்யறதோட அவங்களுக்கு செஞ்சதா நல்லா இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் கோபப்படுத்தி கர்த்தர் அவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ மனஸ்தாபம் அவர் தான் பண்றாரு. நம்ம மனஸ்தாபப்படுறோமோ இல்லையோ, அவர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாத போயிட்டாராம். இந்த தீங்க செய்யலான்னு இருந்தாராம், அவர் செய்யாத போயிட்டா. அப்படியேப்பட்ட தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். இன்றைக்கு நீ மனம் திரும்பு, இன்னைக்கு மனஸ்தாபப்படு. தாவீதை போல ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரை தீங்குக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் பாவிகள் தான் ஐயா, இனி ஆண்டவரை எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை வேண்டும். நாங்கள் திரும்பவும் உடைய ஆவியை கேட்போம் ஆண்டவரை. மறுபடியும் எங்களை புதுப்பியும், மறுபடியும் ஆலோசனைகளை திரும்ப தாரும். எங்களை ஜீவனோட வையும் என்று ஜெபிங்க. வீட்டில் ஜெபிங்க ஜெபிங்க. நன்றி நன்றி ஆண்டவரை எங்களை கொண்டு செல்லும் ஐயா. எங்களை மறுபடியும் கட்டளையிடும், மறுபடியும் எங்களை கட்டளையிடும். அதோட சிம்சோன் செத்து போனான் ஐயா, அதோட ஆதமையாவும் மண்ணுக்கு தான் போனார்கள் ஐயா. எங்களை மறுபடியும் உங்களுடைய ஆலோசனை கேட்க வையும். எங்கள் பரலோகத்துக்குரிய பிள்ளைகளா சரியா இருக்கிறோமா? அப்பா நாங்கள் பரலோகம் சேருவோமா என்று பாரு. எங்களுக்கு செய்ததை குறித்து நீ மனஸ்தாபப்படக்கூடாது ஐயா. உனக்கு நான் செய்ததை காட்ட இன்னொருக்கு செய்தது நான் நலமா இருக்குன்னு சொல்லாதபடிக்கு என் தேவனது உங்களிடத்துல நான் மனசு ஒரு கவாசம் ஒரு மாமா நான் உங்களோட படுக்கையில கூட பேசிக்கொண்டு இருக்கிறேன். உங்கள் படுக்கையில நான் பேசிக்கொண்டு இருப்பேன். இன்னும் கூட பேசுகிற கத்தை என் வார்த்தைகளை தியானியுங்கள். உங்களுடைய சொப்பனத்திலே காண்பீர்கள். இதோ உங்களுடைய சொப்பனங்கள், உங்களுடைய கனவுகளிலே என்னை காண்பீர்கள், உங்கள் நித்திரையிலே என்னை காண்பீர்கள். நான் உங்களோட இணைப்படுவேன். நன்றி 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 தகப்பனே. நிரமிதமாக அப்பா அப்போ சொப்பனங்களை வெளிப்படுத்தி நடக்க போற காரியங்கள் இன்னும் அவரோட பிள்ளைகளோட நீ பேச போவதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கான பாடல் மூலமாய் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். Soul
இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் அவளை நீதிபுரமாய் மாற்றுவார். நீதி நியாயத்தை விரும்புகிற தேவன், எங்களுக்கு அந்த பெயரை நீதிபுரம் என்று வைத்த தேவன். அப்பா நேராவிதமாக ஆண்டவரே, இந்த விடலமா நீதி செய்கிற தேவன், நீ நீதி செய்து உன்னோட பிள்ளைகளுக்கெல்லாம் நீதி செய்து கொண்டு இருக்கிற தேவன் ஐயா. அப்பா, இந்த பஞ்ச நாட்களிலே, இந்த கஷ்டமான நாட்களிலே ஒவ்வொரு வீடுகளிலும் ஐயா சாரி பார்த்து விதவையே ஆசீர்வதித்த தேவன். அப்பா, எல்லா வீடுகளிலும் ஆண்டவரை சாட்சியாக நிறுத்தும், குறைவில்லாதபடி நடத்தும். நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரை. எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்படுகிறோம். நீரே ஆண்டவர் அப்பா மனஸ்தாபப்படுகிற தேவன். அப்பா, நாங்கள் இன்றைக்கு மனஸ்தாபப்பட கிருபை செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி. யாரெல்லாம் மனத்தினார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா எந்த பாவம் எனக்கு முன்னே வந்து நிற்கிறது அது பலவீனெல்லாம் ஆண்டவரை ஈயத்தெல்லாம் அந்த ஈயத்தெல்லாம் நீக்கி விடுவேன் என்று சொன்னேன். அப்போ அதுபோல் நீக்கி போட சுத்த இருதயத்தை தாரோ, நிலைவரமான ஆவியை புதுமையும் ஆண்டவரை திரும்பவுட ஆலோசனைகளை அந்த இருதயங்களுக்கு தாரோ. எல்லாம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே ஆண்டவரை ஆவியினால வீட்டிலே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாற்று. அப்பா, நீர் எங்களை கொஞ்சி அப்பா எங்களுக்கு நீதிபுரம் என்று சொன்னேன். அந்த சீது அந்த குமாராவெல்லாம் ஆண்டவரை அந்த பட்டணங்கள் நல்ல செய்து கடிந்து கொண்டு எங்களுக்கு ஆண்டவரை எங்களை கொஞ்சி பேசி எங்களுக்கு ஒரு பெயரை வைத்ததுக்காக நன்றி. எல்லாமே கருத்தில் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவிய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே, ஆமென். மீண்டுமாக சீக்கிரமாக திரும்ப ஆலயத்தை திரும்ப திறந்து கொடுக்க தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. முன்னோ பின்னோ என்னை நெருக்கி உங்கரம் வைக்கின்றேன். முன்னோ பின்னோ என்னை நெருக்கி உங்கரம் வைக்கின்றேன். உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உமக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், நான் உம்மை விட்டு எங்கே ஓடுவேன், உம்மை பிரிந்து வாழ முடியாதையா, இசையா, 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 இசையா. சொல்றோம், எல்லாம் சொல்றோம். மீண்டுமாக நாளை காலையில் நம்ம 5:30 மணிக்கு சந்திப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.